கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நன்றாய் கவனியுங்கள். பாவம், சாபம், எல்லா சதி சூனியங்கள், மந்திர கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்கிற இந்த அற்புதமான ஜெப வேளையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் அக்னிமயமான வல்லமையினாலே ஒரு பெரிய விடுதலையும் மாற்றமும் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையிலே. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. என்ன பாவ சாப கட்டுகளிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, எந்த மாந்திரீகங்கள், எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான சூனியங்களோ சதிகளோ செய்வினைகளோ உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருந்தாலும், இந்த எரிகோவின் 3ஆம் நாள் விடுதலையின் அதிகாலை ஜெபம், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, ஒரு மனிதனை பாவம் அடிமைப்படுத்தி விடுகிறது. பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி, பாவத்திற்கு உட்பட்டவன் அல்லது பாவத்தில் இருக்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அந்த பாவத்தில் இருந்து ஜனங்களை விடுதலை கொடுக்கவே, பாவத்தில் இருந்து விடுதலை வரும் பொழுதே பாவத்தினால் வருகிற எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டுவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன கர்த்தர், நன்றா மறுபடியும் சொல்றேன், பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன கர்த்தர், பாவம் செய்கிறதினால் சாபம் உண்டாகும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, பாவம் செய்கிறவனுடைய வீட்டு வாசற்படியிலே சாபம் வந்து படுத்துக் கொள்ளும் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லா பாவங்களும் சாபங்களும், அதனால் நம் மீது வேலை செய்ய அதிகாரம் எடுத்துக் கொள்ளுகிற எல்லா மந்திர சூனிய கட்டுகளையும் உடைக்கிற இந்த மகிமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும். நன்றாய் கவனியுங்கள். பாவத்தில் இருந்து, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து, அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை சுகமாக்கினார் என்று சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து வியாதிகளை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் உடைக்கும்படியாய், எல்லா விதமான மந்திர சூனிய சாப பாவ கட்டுகளை எல்லாவற்றையும் உடைக்கும்படியாய் கர்த்தர் முதலாவது அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்த அந்த மகா வல்லமை பொருந்திய இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவ விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா இப்படியாய் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களிலே அவர் தாமுடையவர்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். ஓ glory. எப்ப நம்ம பாவம் இல்லாமல் கழுவப்பட்டவர்களாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஏதோ கசப்போ அல்லது வெறுப்போ பொறாமையோ அல்லது எந்த விதமான கோபமோ வைராக்கியமோ பொறாமையோ எந்த விதமான காரியமும், அன்பு சகோதர சகோதரிகளை, எந்த நாளிலும் கட்டி வைக்காதபடி, இந்த விதமான எல்லா குணங்களிலும் இருந்து, எல்லா விதமான காரியங்களிலும் அல்லது பாவங்களிலும், எல்லா விதமான சாபத்திற்கு ஏதுவான குணங்களிலும் இருந்து முதலிலே நாம் விடுதலை ஆகும் பொழுது, ஹல்லேலூயா, எந்த சாபத்திற்கும் மந்திர சூனியங்களுக்கும் எந்த பிசாசின் கிரியைகளுக்கும் உங்களிடத்தில் இடமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அந்த பொல்லாதவன் வருகிறான். உலகமாகிய அழுக்குக்கும் பொறாமைக்கும் வெறுப்புக்கும் உலகபூர்வமான காரியங்களுக்கும், இந்த அழுக்காய் இருட்டாய் அந்தகாரமாய் தோன்றுகிற எல்லாவற்றிற்கும் அதிபதியாய் இருக்கிற இந்த உலக காரியங்களின் அதிபதி வருகிறான். என்னிடத்தில் அவனுக்குள்ளது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் சொல்லும் பொழுது, அவன் வந்தாலும் கூட கர்த்தரிடத்திலே அவனுக்குள்ள யாதொன்றும் காணப்படவில்லை என்பதாய் அவரே சொல்லும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளை, தயவாய் உங்கள் கருத்தினை கொள்ளுங்கள்.
பாருங்கள், எந்த சூழ்நிலையிலும் இது போன்று நம்மை கெடுக்கிற, நம்முடைய ஜீவங்களை கெடுக்கிற, ஐயா நம்மளை சுற்றிலும் இருக்கிற கொட்டைகளை அல்லது அந்தகாரத்தின் அரண்களை உடைக்க முடியாதபடி, கட்டுகளை உடைக்க முடியாதபடி, சாபங்களை போக்க முடியாதபடி, பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை அடைய முடியாதபடி நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த பாவ காரியங்கள் அல்லது இந்த தவறான காரியங்கள் இன்று உடைபடும்படியாய் ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. முதலாவது அன்பு தேவ பிள்ளைகளை சொல்லுங்க, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எந்த பாவமும் எங்களை ஆளாதபடி, எந்த பாவமும் எங்களில் நிலைத்திராதபடி, இந்த பிசாசின் கிரியைகள் ஒன்றும் எங்களிலே காணப்படாதபடி, என் தெய்வமே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நீங்க கேளுங்க, ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுதிலே நீங்கள் கேட்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்கும்படியாய், ஐயா என் மீறுதல்களை மன்னிக்கும்படியாய், எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிற, எனக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகளை தடுக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எஸ்தரை போல், நல்ல ஒரு தானியேலை போல், நல்ல ஒரு யோசேப்பை போல், என் தெய்வமே நல்ல ஒரு கிதியோனை போல், நல்ல ஒரு தெபோராளை போல், அல்லது ரூத்தை போல், மரியாளை போல் நல்ல ஒரு பங்கை பெற்றுக் கொள்ளாதபடி தடுக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும், எங்கள் பலகீனங்களும், எல்லா எங்கள் அக்கிரமங்களும் பாவங்களையும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னீங்கன்னா அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே ஹல்லேலூயா உங்கள் பாவங்கள் மறுபடியும் ஒரு முறை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து விடுவார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, சின்ன சின்ன காரியங்கள் சில வேளைகளிலே நமக்கு வர வேண்டிய பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தடுத்து விடுகிறது. நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள் ஐயா. அற்பமாய் தோன்றுகிற சின்ன காரியங்களினாலே எத்தனையோ பேர் அடைய வேண்டிய பெரிய விடுதலைகளை இழந்து நின்றிருக்கிறார்கள். எங்க கூட்டங்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும், அப்படியாய் மும்பை முதல் அப்படியே மணிப்பூர் வரைக்கும், ஒரிசா மாத்திரமல்ல மணிப்பூர் பீகார் வரைக்கும் அப்படியே கடந்து சென்று இன்னும் ஆப்பிரிக்க கண்டத்திலே பாருங்கள், கென்யா, உகாண்டா, ருவாண்டா, எத்தியோப்பியா, சவுத் ஆப்பிரிக்கா வரையான தேசங்களுக்கு கடந்து சென்று பாருங்க, அந்த ஆப்பிரிக்க கிழக்கு ஆப்பிரிக்க தேசங்களிலும் சேர்த்து 300க்கும் அதிகமான திறந்தவெளி மைதானங்களிலே சுகமளிக்கும் விடுதலை கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள் ஐயா. நம்முடைய கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான பேர் சாட்சி சொல்லுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை என் அன்பு சகோதர சகோதரிகளில் அநேகர் லைவ் புரோகிராம்ல பார்த்திருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சேனல்ல லைவ் புரோகிராம்ல நீங்கள் நிச்சயமாகவே பார்த்திருப்பீர்கள். என்ன ரகசியம் என்றால், எப்படி நூற்றுக்கணக்கிலே ஜனங்கள் குணமாகிறார்கள் என்றால், முதலாவது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜனங்களை அப்படியே அவருடைய இருதயங்களை அவருடைய இருதயங்களை கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு நேராய், ஐயா அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நேராய், அந்த மனம் திரும்புதலுக்கு நேராய் கர்த்தர் இவருடைய இருதயங்களிலே, கர்த்தர் ஜனங்களுடைய இருதயங்களிலே பிரகாசிக்கும்படியாய், வந்து இறங்கும்படியாய், அவர் பிரவேசிக்கும்படியாய், அந்த அபிஷேகம் அவர்கள் மீது வரும்படியாய், முதலாவது அவர்களை பாவத்தை குறித்தும் அவர்களுக்கு நீதியை பரிசுத்தத்தை குறித்தும் நாம் தியானித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கிற நல்ல வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அப்படியே பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறார்கள். ஐயா, சுகமும் விடுதலையும் பிள்ளைகளின் அப்பம். ஹல்லேலூயா. சுகமும் விடுதலையும் பிள்ளைகளின் அப்பமாய் இருக்கிறது. ஓ க்ளோரி. பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கு தான். ஓ க்ளோரி. உடனடியாய் அதை பெற்றுக் கொள்ளுகிற அதிகாரத்தை, உரிமையை, சுதந்திரத்தை ஜனங்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதுபோலவே இன்று இந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுபடியாய் நான் ஜெபிக்கிற இந்த 3ஆம் நாள் ஜெபத்திலே, 7 நாளும் நடக்க போகிறதிலே 3ஆம் நாள் நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நான் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். இது திருச்சட்டம், தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய கற்பனையும் கட்டளையும் திருச்சட்டமுமாய் இருக்கிறது. ஓ, இது ஒரு நாளும் தோற்று போகாது.
போகாது, ஒரு நாளும் இது நிறைவேறாமல் போகாது. இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பாவ சாப மந்திர சூனிய கட்டுகளும் எரிகோ கோட்டைகளை போல உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் நல்ல வாழ்க்கையை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தாலும் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகும். ஹல்லேலூயா. தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். ஆமென். நீங்கள் வழக்காட வேண்டியதில்லை, யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். ஓ க்ளோரி. அந்த ரங்கத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் உங்கள் ஜெபங்களை அந்த ரங்கத்திலே பார்க்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளியரங்கமாய் பதிலை காணும்படியாய், வெளியரங்கமாய் மாற்றங்களை காணும்படியாய் அவர் கிரியை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அக்னிமயமான ஜெபம், ஓ க்ளோரி, தேவனுடைய வார்த்தையை சொல்லி, தேவனுடைய வார்த்தையை அக்னியாய் ஆவியாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே நிச்சயமாய் உங்க குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கட்டுகளும், எல்லா விதமான பாவ சாபம் மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகி போகும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே விடுதலை அடைவீர்கள். ஐயா, இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற இந்த சூழ்நிலையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சாபமும், நல்லா கவனிங்க, எந்த சாபமும், எந்த பரம்பரை சாபமும் உங்கள் மீது நிலைத்திருப்பதற்கு அதிகாரம் இல்லை. சில பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளையும் கூட, சில கிறிஸ்தவர்களையும் கூட, சில பிரஜாதி ஜனங்களையும் கூட சாபங்கள் எரிகோ கோட்டைகளாய் அவர்களை சூழ்ந்து நின்று அவருடைய மேன்மையை, மகிமையை, ராஜரீக அற்புத அதிசயமான ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாபங்களும் பரம்பரை சாபங்களும் மாறும்படியாய் திருச்சட்டத்தின்படியே நீங்கள் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே, ஓ க்ளோரி, நிச்சயமாய், அதி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய விடுதலையை கொண்டு வரும். எல்லா கட்டுகளும் தன்னாலே உடையும். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவரே மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹல்லேலூயா. மரணம் உங்களை ஹோல்டு பண்ணி, மரணம் உங்களை பிடித்து கவ்விக்கொண்டிராதபடி, மரண இருளிலே நீங்கள் நடந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொல்லாப்புகள் உங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி. ஓ க்ளோரி. நீங்க சொல்லுவீங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எதனாலயா? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. மரண இருளிலே நீங்கள் நடந்தாலும் மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே அழித்தவர் உங்களோடே வருகிறார் என்ற தைரியம். ஹல்லேலூயா. எந்த விதமான சூழ்நிலையில் இருந்து உங்களை உயிர்ப்பிக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த விதமான பாவ சாப கட்டுகள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், மரணகரமான நோய்களும் வியாதிகளும் வருத்தங்களுமான சூழ்நிலைகளில் இருந்து நிச்சயமாய் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை கர்த்தரே உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் குடும்பத்தில் ஏதோ சாபம் வந்து விட்டது அல்லது பாவம் வந்து விட்டது, பாவத்தின் கட்டுகள், சூரிய கட்டுகள் சதி செய்கிறார்கள், மந்திரம் செய்கிறார்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். பயப்படாதிருங்கள். தேவ பிள்ளைகளாய் மாறிவிடுங்கள். ஓ க்ளோரி. ஐயா, கர்த்தர் உங்களிடத்திலே, கர்த்தர் உங்கள் வீடுகளிலே, கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே ராஜாதி ராஜராய், ராஜாதி ராஜனாய், பராக்கிரமசாலியாய் அவர் வரும்படியாய் அவருக்கு பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். அவர் உங்களிலே வரும்படியாய், உங்கள் இல்லங்களிலே வரும்படியாய், ஓ க்ளோரி, உங்கள் கூடாரங்களிலே பிரவேசிக்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளே அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ஓ க்ளோரி. அது பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல குன்றுகளும் மலைகளும் தாழ்த்தப்பட்டு எல்லாம் சமமாகும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே வருவார். ஆமென். அப்படியாய் அவரை நீங்கள் வரவேற்கும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். ஓ க்ளோரி. ஐயா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரே, அப்படியே அவர் மரணத்தை ஜெயமாக, சாபத்தை, பாவங்களின் கட்டுகளை அல்லது பாவங்களின் எல்லா சிறையிருப்புகளையும் மந்திர சூனியங்களையும் ஜெயமாக விழுங்குவார். உங்களோடே இருக்கிற இம்மானுவேலர். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் முகங்களில் இருந்து எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும், உங்கள் நிந்தைகள் பூமியில் இராதபடி நீக்கப்படும். கர்த்தரே இதை நீக்குவார்.
நீக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே, சாபக்களின் அல்லது எந்த சூனியங்களின் பயங்களினால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் எபேசியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். இனி உங்கள் மீது சாபம் இல்லை, பயப்படாதிருங்கள். இனி உங்கள் மீது எந்த சாபமும் பாவக்கட்டுகளும் இல்லை, இல்லவே இல்லை. பாவமும் சாபமும் உங்கள் மீது இருந்து நீக்கப்படும் பொழுது எந்த மந்திர சூனியங்களும், எந்த மாந்திரீகங்களும், செய்வினைகளின் ஆதிக்கங்களும் அல்லது அவைகளின் அதிகாரங்களும் உங்கள் மீது நிலைத்திருப்பதற்கு அதிகாரமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆகாமியத்தின் கொடுங்கோல், பொல்லாதவனுடைய கொடுங்கோல், பொல்லாதவனுடைய கிரியைகளின், மந்திர சூனியங்களின் அல்லது அசுத்த வல்லமைகளின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களில் நிலைத்திருப்பதற்கு அதிகாரமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல மேன்மையும் மகிமையுமான காரியத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எவன் சொன்னாலும் நம்பாதுங்க. பாவம் உங்க குடும்பத்தில் சாபம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்திலே பரம்பரை சாபம் இருக்கிறது, சூனியம் வைத்து விட்டார்கள் அல்லது மந்திரம் செய்து விட்டார்கள் என்று இவர்களை செய்யாத மந்திரத்தை உங்கள் வீடுகளிலே செய்துவிட்டு வாய் வழியாய் அறிக்கை விட்டு சென்று விடுவார்கள். எத்தனையோ பேர் வீடுகளிலே வந்து உங்கள் வீடுகளிலே சூனியம் வைத்திருக்கிறார்கள், உங்கள் வீடுகளிலே மந்திரம் வைத்திருக்கிறார்கள். அங்க ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டான். அங்க பிசாசு டைரக்டா, பிசாசின் ஆவிகள் வந்து இவர்களுடைய அக்கிரமங்களினாலே, தவறுகளினாலே, இவர்களுடைய எரிச்சல்கள், கோபங்கள், இவர்களுடைய நடவடிக்கைகளினாலே பிசாசுக்கு இவர்கள் இடம் கொடுக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த காரியங்களினாலே பிசாசின் கிரியைகள் குடும்பங்களிலே என்ட்ராகி நுழைந்து விடுகிறது. இதை பார்த்துவிட்டு பாருங்க, இதுக்கு என்ன ரெமிடி என்பதை ஸ்ட்ராங்கா நிச்சயமாய் சொல்லாமல் பாருங்க, அவர்கள் வைத்து விட்டார்கள். இவர்கள் ஒருவேளை உங்க மாமி வச்சிருப்பாங்க, உங்க மாமி வச்ச மாதிரி இருக்கு, உங்க அண்ணன் வச்ச மாதிரி இருக்குது, உங்க தம்பி தான் வச்ச மாதிரி இருக்குது, உங்க மச்சான் வச்ச மாதிரி இருக்குது. ஐயோ, குடும்பங்களுக்குள்ள குழப்பம் அது ஒரு நாளும் தீராது, சாபமும் தீராது, மந்திரமும் போகாது. காலம் முழுவதும் வச்சுட்டாங்க. என் தம்பி வச்சுட்டானா, எங்க இவங்க தம்பி அவங்களுக்கு வச்சுட்டாங்களா, ஏங்க இந்த பாருங்க, அவங்க அண்ணன் தான் வச்சிருக்கிறாராம். அது ஏதோ வந்தாரு ஒருத்தர், ஆமா நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் வந்து அவர் தான் சொன்னாரு வச்சுட்டாங்களா. பாருங்க, எங்க மாமியார் வச்சிருக்கிறாங்க. அடா பாவிகளா. அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். நீங்களும் நானும் பிசாசுக்கு இடம் கொடுக்காத வரையிலே உங்களை சுற்றிலும் எந்த சாபமோ, எந்த மந்திர சூனியங்களோ உங்கள் மீது வருவதற்கு, உங்களை நோக்கி வருவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா. தயவாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த எண்ணங்களை விட்டுவிட்டு, இந்த காரியங்கள் வந்துவிட்டது, இந்த நோய்கள் வந்துவிட்டது, இந்த வியாதிகள் வந்துவிட்டது, இந்த பிரச்சனைகள் எங்கள் குடும்பங்களிலே வந்துவிட்டது, என்ன செய்யலாம், எப்படி இவைகளை தீர்க்கலாம் என்ற ஆலோசனையை தள்ளிவிட்டு, யார் வைத்து விட்டார்கள், எதற்கு வைத்தார்கள், அவர்களா வைத்தார்கள், இவர்களா வைத்து விட்டார்கள், அதனால் தான் இப்படி போய்விட்டோம், வைத்து விட்டார்கள், அதனால் தான் நாங்கள் அழிந்து விட்டோம், அதனால் தான் வியாதி, அதனால் தான் எங்களுக்கு கஷ்டம், இப்படி சொல்லி பிசாசை பெருமைப்படுத்தி அவனை பெரிய ஆளாக்கி விட்டு அரும்பு தேவ பிள்ளைகளே, இது போன்ற காரியங்கள் நமக்கு தூரமா இருக்கும்படி உங்களுக்கு தயவாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். யாரும் அவைகளை குறித்து ஒரு நாளும் பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். இந்த எல்லா மந்திர சூனிய பாவ சாப கட்டுகளிலும் இருந்து எல்லாம் இது எரிகோ கோட்டை போன்ற உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அரண்களிலும் இருந்து உங்களை விடுதலை கொடுக்கிறவர், உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர் உங்களோடே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆமென். அல்லேலூயா. அவரை மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. குளோரி. நம்முடைய ஆண்டவரை எப்படி
அப்போஸ்தலர் 2:24 சொல்லப்பட்டபடி தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து கர்த்தரை எழுப்பினார். ஆமென். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். எத்தனை அற்புதமான காரியம்! மரணத்தினால் நம்முடைய ஆண்டவரை கட்டக்கூடாது இருந்தது. மரணமோ சாபமோ, ஐயா, சாபமோ பாவமோ மரணமோ மாந்திரீகமோ சூனியமோ, என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை கட்டுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஓ குளோரி! நம்புங்கள், உங்களை கட்டுவதற்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. எல்லா தடைகளையும் தகர்க்கும், எல்லா கட்டுகளையும் உடைக்கும். கோட்டையா எழுப்பி நிற்கிற எல்லா அசுத்த ஆளுகைகளின் அதிகாரங்களையும் உடைத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாய், ஆமென், உங்களுக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகளை, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அப்படியாய் உங்கள் நினைவுகளை காட்டிலும், உங்கள் விருப்பங்களை, எண்ணங்களை, உங்கள் வழிகளை காட்டிலும் என் எண்ணங்களும் யோசனைகளும் வழிகளும் அத்தனை உயர்வாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னாரே, அது போலவே உங்களை குறித்த மேன்மையும் மகிமையுமான காரியங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையின்படியே இன்று நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையின்படியே நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் விடுதலை அடைவீர்களாக. ஆமென். இந்த விடுதலையின் ஜெபம், இந்த அக்னிமயமான ஜெபம், இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது, கொண்டு வரும். நாம் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த செய்திகளை அநேகருக்கு ஷேர் பண்ண எந்த விதத்திலும் தவறிவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. அநேகர் தேவ வசனங்களை கேட்கவும், இந்த ஆறுதலான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும், மெய்யாய் கர்த்தர் கொடுக்கிற உண்மையான விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கர்த்தருடைய சேனலாய், கர்த்தருடைய வாய்க்காலாய், கர்த்தருடைய கிருபையை கொண்டு செல்லுகிற பாத்திரமாய், நிரம்பி வழிகிற அனுபவத்தோடு அநேகர் உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்படும்படியாய், அநேகர், என் அன்பு சகோதரியே சகோதரனே, உன் மீது அநேகர் விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, சௌக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல காரியம். கர்த்தர் அதை உங்களை 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா பாவங்களும், பாவங்களினால் வருகிற சாபங்கள், ஆமென், அதனால் வருகிற எல்லா மந்திர தந்திர, எல்லா விதமான சதி சூனியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், ஆமென், இந்த எரிகோவின் ஐயா, இந்த 7 நாள் ஜெபத்திலே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, தேவ ஜனங்கள் எல்லாம் அந்த எரிகோ கோட்டையை வெறுமனே சுற்றி வந்தார்கள், அதிலும் மௌனமாய் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே அந்த கோட்டை முழுவதுமாய் விழுந்து, தன்னாலே விழுந்து தரைமட்டமானது போல் தேவ ஆவியானவர் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய கிரியை உண்டாகும்படியாய், எங்கே எங்கே எந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எந்த சூழ்நிலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எவைகள் எல்லாம் அரண்களாய் நின்று இவர்களை தடுக்கிறதோ, எல்லா எரிகோ கோட்டைகளின் சாபங்களும், பாவ சாப கட்டுகளும், எல்லா சூனியங்களும் அப்படியே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் இயேசுவை எப்படி மரணத்தினால் அவரை கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்ததோ, அப்படியே எங்கள் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளின் மகள், மகன், ஆமென், ஐயோ, கணவனோ மகவோ மனைவியோ அல்லது குடும்பத்தாரோ யாராயிருந்தாலும் சரி, ஐயா, எங்கள் பெற்றோரோ அல்லது மாமா மாமி போன்றவர்களோ அல்லது எங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாரையும் இந்த பொல்லாத பிசாசு கட்டி வைக்க கூடாதபடி எல்லா கட்டுகளையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அதை உடைபடும்படியாய் மாறா சந்து குருதர
பதரவா ஏ சரா சந்துரு கபரா சந்தரபதரா ஏரி கபுரு கபரா சந்தரபதரா ஓ ருமரா கபரா சந்தரவோ. இப்பொழுதே ஒரு பரலோக அக்கினி நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய், ஒரு அந்தகார வல்லமை மாறி போகும்படியாய், எல்லா நுகத்தடிகளும் முறியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, சூனியங்கள், பாவங்கள், பசாப கட்டுகள் இவைகளினால் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மந்திர சூனிய மாந்திரீக செய்வினை கட்டுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற தடுக்கிற எல்லா இருப்பு கதவுகளும் தானாய் திறவு உண்டு போகும்படியாய், இருப்பு கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்தரபதரவா. ஓ சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள், அந்த அரண்கள் அல்லது ஓ எரிகோ கோட்டையின் அஸ்திபாரங்கள், அன்று ஓ பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினதுமே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கினது போல் மாறாம் ஒரு சந்தரபதரவா. என் தெய்வமே, இப்பொழுதே ஐயா, இப்பொழுதே எல்லா இருப்பு கதவுகளும் தானாய் திறக்கட்டும். பிள்ளைகள் ஓ பட்டணத்திலும் வெளியிலும் ஆமென் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே ஐயா, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி என் தெய்வமே அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எங்கள் பிள்ளைகள் உயராதபடி, எங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய ஐயா நல்ல பரீட்சைகளில் நல்ல பரீட்சைகளை எழுதி நல்ல ரிசல்ட்களை பெற்று ஓ நல்ல ராஜரீகமான கோர்ஸுகளை பெற்று கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கிற ஒரு மேன்மையான அனுபவங்களுக்கு விரோதமாய் ஐயா, படித்து முடித்த பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், விசாவுக்காக காத்திருக்கிறவர்கள், வெளிநாடுகளிலே நல்ல வேலைகள், நல்ல மேன்மைகள், ஓ லார்ட், அதுக்கா விரோதமாய் இருக்கிற ஓ போர்களும் யுத்தங்களும் ஆபத்துகளும் ஓ சதி சூனியங்களும் அல்லது எந்த விதமான பாதிப்புகளும் எங்கள் பிள்ளைகள் மேல் வந்து அவர்களை துரைத்தனம் செய்யாதபடி, ஓ அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்காதபடி எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகள் தேவ பிள்ளைகளின் மேல் வலிமை செலுத்தாதபடி அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி என் தெய்வமே அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் வெற்றி சிறந்தீரே, அந்த வெற்றியை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமென். எங்கே இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே நன்மையான காரியங்கள் நடப்பதாக, ஓ நல்ல காரியங்கள் குடும்பங்களிலே நடப்பதாக, தடைபட்டு நிற்கிற திருமணங்கள் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் கண்ணிகளும் கட்டுகளும் உடைவதாக சகரா தரபுதுருமா சந்தரவதரவோ. ஓ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே பிரிவினையை குழப்பங்களை சந்தேகங்களை ஓ எரிச்சல் கோபங்களை கொண்டு போடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இன்று அழியும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அக்னிமயமான ஜெபம் எல்லா சர்ப்பங்களையும் தேள்களுமாய் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஓ க்ளோரி, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற கர்ஜிக்கிற பால சிங்கங்களாய் ஆமென் ஓ வலு சர்ப்பங்களாய் இருக்கிற எல்லா விதமான சத்துருவின் ஆவிகளையும் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். பிள்ளைகள் எல்லாம் புதுபலன் அடைந்து என் தெய்வமே நல்ல கிருபைகளை பெற்று நல்ல மேன்மைகளை பெற்று ஓ காட் in the mighty name of Jesus அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பாவ சாப மந்திர கட்டுகளும் உடையும்படியாய் ஓ பரிசுத்த இரத்தத்தை ஓ தெளிக்கிறோம் சுவாமி. ஓ தெரிக்கிறோம் சுவாமி. என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் இவர்கள் வாழ்க்கையிலே சங்காரக்காரன் இடைபடாதபடி ஓ க்ளோரி, இவர்கள் வீடுகளிலே தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகாதபடி ஓ க்ளோரி ஆமென். இவர்கள் வீடுகளிலே இனியும் அடிமைத்தனங்கள் அல்லது எல்லா பிரச்சனைகளும் எரிகோ கோட்டைகளா இவர்களை சுற்றிலும் நில்லாதபடி இன்று விடுதலை
உண்டாகும்படியாய், இன்று விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய், ஓ என் இயேசுவின் நாமத்தினாலே தேவனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் அன்பின் பரலோக பிதாவே, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராய், என் தெய்வமே எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவராய், எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்களை மன்னிக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே நீர் தொங்கி ஜீவனை விட்டீரே, எங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் ஐயா, எங்கள் மீறுதலின் நிமித்தம், எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீரே ஐயா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மீது வந்தது. அந்த ஆக்கினை உம்மீது வந்த அந்த நல்ல வேலையின் நிமித்தமாய், அந்த நல்ல தியாகத்தின் நிமித்தமாய் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பாவங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதற்காய் எல்லா சாபங்களும், பரம்பரை சாபங்களும் இனி என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் மீதும் கிரியை செய்யாதபடி ஐயா, எந்த பாவ சாப கட்டுகளும் நிலைத்திராதபடி, எந்த அதிகாரங்களும் வல்லமைகளும் இவர்கள் மீது ஆளுகை செய்யாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நிர்மூலமாய் எரிகோ கோட்டைகள் விழுந்து சுக்கு நூறாய் போனது போல என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் எல்லாம் உடைவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தராமே, பாவ சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறீரே, நன்றி அப்பா. பாவ சாபங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய், தேவனுடைய புத்திரர்களாய், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிற பிள்ளைகளை எந்த மந்திர சூனியங்களும், எந்த செய்வினைகளும், சதி சூனியங்களும் மேற்கொள்ள முடியாதபடி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். யூ டெவில், பொல்லாத சாத்தானே, உனக்கு என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது இனி எந்த அதிகாரமும் இல்லை. இது திருமறை சட்டம். ஓ glory, this is the law of universe. Amen. இது சர்வ லோகத்தின் ஆண்டவருடைய தீர்மானம், சட்டம். பொல்லாத சத்துருவே, இனி இவர்கள் பிள்ளைகளை, இவர்கள் குடும்பங்களை, இவர்கள் கணவனை, இவர்களுடைய திருமண வாழ்க்கையை எந்த விதத்திலும், எந்த பாவங்களினாலும், சாபங்களினாலும், எந்த மந்திர சூனியங்களினாலும் இவர்கள் குடும்பங்களை பிரிக்க, அழிக்க அல்லது இவர்களை கெடுக்க, இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதை தடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஓ எல்லா அரண்களும், அதிகாரங்களும், துரைத்தனங்களும், பொல்லாத ஆவிகளின் அந்தகார வல்லமைகளும், ஓ எரிகோ கோட்டையின் பொல்லாத சுவர்களும், கட்டுகளும், கோட்டை கதவுகளும் நொறுங்கி போவதாக. விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாவதாக. என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் சந்தோஷமாய் இருங்கள். இவைகள் எதை குறித்தும் இனிமேலும் பயப்படாதிருங்கள். தயவு செய்து, தயவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பாவத்திற்கு இவ்வளவுதான் பலன். ஓ மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சாபமும், பரம்பரை சாபமும் உங்கள் மீது வேலை செய்யாது என்று 1000 மடங்காய், 100% நம்புங்கள். முற்றிலுமாய் இவைகள் மாறி போகும்போது எந்த மந்திர சூனியமும், மாந்திரீகமும், எவமச்ச செய்வினையோ திருப்பி அவனை பிடிக்குமே வெளியே உங்கள் மீது அது நிலைத்திருப்பதற்கு அதிகாரமே இல்லை. ஓ இது சாதாரண ஜபமாய் இருந்தாலும் இந்த வல்லமையான அக்னிமயமான தேவ வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்குகிறது. இனி அன்பு சகோதர சகோதரிகள், எங்களுக்கு மந்திரம் வைத்து விட்டார்கள், சாபம் வைத்து விட்டார்கள், சூனியம் செய்து விட்டார்கள், சதி சூனியங்கள் அல்லது செய்வினை செய்து விட்டார்கள், சாபம், பரம்பரை சாபம் எங்கள் மீது இருக்கிறது என்று இந்த சாதாரண இந்த பிரேயருக்கு பிறகு கூட நீங்கள் சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாதம்மா, சொல்லவே கூடாது. தயவு செய்து உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவைகளை குறித்து உச்சரிக்காதிருங்கள், அந்த அருவருப்புகளை குறித்து பேசாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளாய், ஓ தேவ புத்திரர்களாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, இது எத்தனை பெரிய மகிமை. ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், தேவனுடைய வீட்டாராய், ராஜாதி ராஜாவுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள். இந்த அழுக்குகள், அருவருப்புகள், தீமைகள், துஷ்ட தேவதைகள், துராவிகள் எதுவும் அதன் கிரியைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகளை தொடுவதற்கோ, கெடுப்பதற்கோ, அழிப்பதற்கோ எந்த அதிகாரமும் இல்லை, இல்லை, இல்லை. ஹல்லேலூயா.